ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தூத்துக்குடி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு வச்சு அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு, சர்க்கரை, கொஞ்சம் முந்திரி, பாதாம், வெண்ணிலா எசன்ஸ், நெய், இவ்வளவும் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு வெட்டி நல்ல மைய அரைச்சிக்கலாம். நம்ம மரவள்ளி கிழங்கு இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க, நல்ல மையா. அடுப்பில் அடிக்கணமான பாத்திரத்தை வச்சு நல்லா காஞ்சதும் இப்போ நெய் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய்யில் பாதாம் முந்திரியை போட்டு வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி பாதாமை வறுத்தாச்சு. இப்போ அந்த நெய்யிலேயே இந்த அரைச்சி வச்சிருக்க மரவள்ளி கிழங்கு விழுத போடலாம். நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் இறுகுனுச்சுன்னா கொஞ்சம் தேவைக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கை விடாமல் கிண்டுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய், நெய் எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு எப்போ ஊற்றிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ கிண்டி விடுறதுக்கு. பாருங்கள், நல்லா இறுகி வருது. கிண்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கை விடாமல் கிண்டணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் பாருங்கள், நல்லா சுருண்டு எப்படி கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கிண்டணும் கொஞ்ச நேரம். நான் கொஞ்சம் நல்ல நெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்ல பதத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்ததும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதை வச்சு சர்க்கரை போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் ஏலக்காய் போடலை, அதுக்கு பதிலாக ஒரு சொட்டி வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், ரெட் கலரில். அது நம்ம இஷ்டம் தான், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பாதாம் தூவிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் இப்போ எடுத்து ஊற்றலாம். பாருங்கள், நல்லா எப்படி கண்ணாடி பதத்தில் சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. எப்படி கண்ணாடி பதத்தில் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.